வீடியோல லாஸ்ட் எக்ஸாம்ல மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில இருந்து கொஸ்டின்ஸ் எந்தெந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எடுத்துட்ட கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 ரீசெண்டா நடந்த எக்ஸாம். ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இபி, வாட்டர் போர்ட், டிரான்ஸ்போர்ட் இதோட வேகன்சி டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கூட இந்த வேகன்சி ஆட் பண்ணி எக்ஸாம் வைக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில். ஓகே, லாஸ்ட் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 ஆர்கே ராஜ்புட் புக்ல 44th கொஸ்டினா இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை, எக்ஸாக்ட் அதே கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 88 ஆர்கே ராஜ்புட் புக்ல கொஸ்டின் நம்பர் 5 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 88 வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கேட்டது. அப்ப கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 172th கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ராஜ்புட் புக்ல 28th கொஸ்டின் எக்ஸாக்டா அப்படியே இருக்கு. இது நம்ம கான்செப்ட் படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் வந்து டங்ஸ்டன் ஒயரா டங்ஸ்டன் கார்பைடான்னு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அப்புறம் 174th கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல அதோட எக்ஸாக்ட் அதே கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 95ல இருக்கு. ஏன்னா ஒரு சில ப்ரொஃபஷனல் கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து நன் ஆஃப் த எபோலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் சேம் கொஸ்டின். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் புக் எடுக்கிறோம்னா மேனுஃபேக்சரிங் டாபிக் மட்டும்தான் அதில் படிப்போம். அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணா ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு அதில் கவர் ஆகாம போகலாம். ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ராஜ்புட் எடுத்தீங்கன்னா அதில் மெட்ராலஜி இருக்கும், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி இருக்கும், டிக்யூமோட இருக்கும், ஐஇஓஆரோட பேசிக்ஸ் இருக்கும். சரி, இப்போ ஐஇஓஆரோட பேசிக்ஸ் இதில் நான் படிச்சது எனக்கு டிஆர்பியில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் இப்போ மெஷின் டிசைன் எடுக்கிறீங்கன்னா அதில் மெட்டீரியல் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு 2 யூனிட் இருக்கும். அதையும் படிச்சுக்கோங்க, அது எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி புக்ல இருந்து அதர் டாபிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 195 இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜில கேட்டிருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் கொஸ்டின் 245ல ராஜ்புட் புக்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ராஜ்புட் புக்ல. இது நீங்க நார்மலா மெட்டீரியல்ல படிச்சீங்கன்னா 0.3 to 0.5 படிச்சிருப்பீங்க. அப்போ 0.3 இருக்கு, 0.5 ஆப்ஷன்ல இருக்கு. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 32 இது ராஜ்புட் புக்ல 46th கொஸ்டினா இருக்கு. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 69 இது ராஜ்புட் புக்ல 182th கொஸ்டினா இருக்கு. சரி, சாம்பிள் கொஞ்சம் கொஸ்டின் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2022ல இப்போ ரீசெண்டா நடந்ததுல 27 கொஸ்டின் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க் பார்த்தா 40.5 இதான் ஹையஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிற யூனிட். இப்போ இந்த கொஸ்டின் எந்தெந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ராஜ்புட் புக்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஷர்மால இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஇஎஸ்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 5ல 4 வந்து ஷர்மாவோட புக் பேக் கேட் ஐஇஎஸ்னு கொடுத்திருப்பாங்க. அதுலயும் ராஜ்புட்ல புக் பேக் இருக்கும் கேட் ஐஇஎஸ், அதுல இருந்தே 4 வந்துருச்சு. ஒன்னு மட்டும் தான் லேட்டஸ்ட் கேட் கொஸ்டினா இருக்கு. அப்புறம் புக்குக்குள்ள ஒரு கிளான்ஸ் படிச்சிருந்தா அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 3 கொஸ்டின் ஓனா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரி, 18-19ல எடுத்தோம்னா மேக்ஸிமம் வந்து புக் பேக்ல இருக்கிறது கேட் ஐஇஎஸ், அப்புறம் புக்குக்குள்ள இருந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஐடியா. இப்போ என்ன கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் இருக்காங்கன்னா புக் பேக்ல இருந்து கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஇஎஸ்ல இருந்து கேட்கறாங்க, இல்ல புக்குக்குள்ள இருந்து கேட்கறாங்க. ரொம்ப ஃபியூ ஓனா ஃப்ரேம் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க அகாடமியில படிச்சிருந்தீங்கன்னா அதோட நோட்ஸை பேஸா வச்சுக்கோங்க. இல்ல ஓனா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு புக் எடுத்து ஓனா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அது பேஸா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் புக்கு ராஜ்புட்டை ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ராஜ்புட் புக்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற எம்சிக்யூவை சால்வ் பண்ணிடுங்க. அப்புறம் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2 புக்கு, ஷர்மா 1, ராவ் 1. இந்த 2 புக்குலயும் புக் பேக் இருக்கு. அந்த புக் பேக் சால்வ் பண்ணுங்க. புக்குக்குள்ள லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராவ்ல இருந்து புக் பேக் கொஸ்டின் போன டிஆர்பில வந்திருந்தது. சரி, ஏன் இந்த 3 புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ லாஸ்ட் 6 இயர்ஸா வந்து நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணேன். எனக்கு ஸ்பெசிமன் காப்பின்னு இந்த புக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் பேப்பர் செட்டிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா எனக்கு ஸ்பெசிமன் காப்பியா வந்தது நான் டக்குன்னு எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ரெடிலி டேபிள் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேக்கல்ட்டிக்குமே இந்த டாடா மெக்ரா, லக்ஷ்மி பப்ளிகேஷன், சந்த் பப்ளிகேஷன் இங்கிருந்து வந்து ஸ்பெசிமன் காப்பி புக்ஸ் தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றதுக்காக. ஸோ அதனால மேனுஃபேக்சரிங் வரும்போது இந்த 3 புக் ராஜ்புட், ராவ், ஷர்மா இந்த 3 புக்கை நீங்க ஒரு கிளான்ஸ் அதுல புக் பேக்கும் புக்குக்குள்ளேயும் ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் வைஸாகவும் நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஎஸ் கொஸ்டின் வந்து உதய் ஸ்ரீ பப்ளிகேஷன் இந்த புக்ல டீடைல்டா இருக்கும், கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கும்.
அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வந்து நீட்டாக இந்த புக்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கோட ரேட் வந்து 150 rupees தான். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும். இந்த புக் பேக் முடிச்சுட்டு கேட் ஐஏஎஸ் முடிச்சுட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.